மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். நான் தடிக்கரோணம் ஊராட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ராபின்சன் எனது பெயர். இன்றைய தினம் காலை தங்களை சந்திப்பதற்காக நான் புகார் மனுவோடு உங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தேன். இன்று எலெக்ஷன் ஒர்க் டியூட்டி அது தொடர்பான மீட்டிங் இருப்பதாக கூறி என்னால் உங்களை சந்திக்க இயலவில்லை. எனது உயிருக்கு மிகவும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஊராட்சியில் எங்களது ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஃப்ராங்க்லின் அவர்கள் எங்கள் ஊரில் உள்ள பல பகுதிகளில் மண் எடுத்து அரசுக்கு தெரியாமல் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இதனை முறையாக அரசுக்கு தெரியப்படுத்திய என் மீது அவ்வப்போது கொலை மிரட்டல் விடுத்து வந்தார். நேற்றைய தினம் நான் எங்களது கட்சி நிர்வாகிகளோடு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அவர்கள் திருடியிருந்த மண்ணை வீடியோ ஆதாரமாக எடுத்து அதை புகார் தெரிவித்திருந்தேன். கீரிப்பாறை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தேன். என்னுடன் சேர்ந்து அந்த நிலைமை உண்மைதான் என்பதை கூறி கிராம நிர்வாக அதிகாரி அவர்களும் புகார் தெரிவித்திருந்தார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்று காலை சுமார் 7 மணி அளவில் 6:30 முதல் 7 மணி அளவில் என் வீட்டிற்கு முன்னால் வந்து என்னை அடித்து உதைத்து, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன், இனிமேல் என் வழியில் வரக்கூடாது என்றவாறு கூறிவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். நானாகவே எனது உயிருக்கு இந்த மாதிரியான மிரட்டலும் அச்சுறுத்தலும் இருக்கும்போது நான் என்ன செய்வதென்று தெரியாமல் பாதுகாப்பு கேட்டு உங்களது அலுவலகம் நோக்கி இன்று வந்திருந்தேன். இன்று உங்களை என்னால் முழுவதுமாக சந்திக்க இயலவில்லை. நான் திரும்ப எனது ஊருக்கு வரும்போதும் ஊர் தொடக்கத்திலிருந்து நின்று கொண்டிருந்த அவர் என்னை பார்த்து முறைக்கிறார். ஒருவேளை நான் திரும்பி பார்த்தால் கூட என்னை ஏதாவது செய்துவிடுவார் என்ற பயத்தோடு நான் திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே வந்துவிட்டேன். இதுவரை வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றேன். எனது உயிருக்கு இவரால் மிகுந்த அச்சுறுத்தல் இருக்கிறது. உண்மையிலேயே எங்களது ஊராட்சியில் மண் களவு போயிருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து நீங்கள் விசாரித்தாலே தெரிந்துவிடும். அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட எங்களது பஞ்சாயத்து தலைவர் திரு ஃப்ராங்க்லின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பலரை கை நீட்டி அடித்துள்ளார். அதில் இன்றைக்கு நான் போன முறை நான் கடந்த எலெக்ஷனில் நின்று அவர்களுக்கு இணையாக பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்று விடுவேன் என்றதாலோ, ஒருவேளை அடுத்த முறை இவன் நின்றால் வெற்றி பெற்று விடுவான் என்று கருதியோ தெரியவில்லை, என்னை எப்படியாவது அடுத்த தேர்தலில் நிற்க விடக்கூடாது என்று என்னை மிரட்டி கொண்டிருக்கிறார். ஆகவே எனது உயிருக்கும் எனது குடும்பத்திற்கும் போதுமான பாதுகாப்பினை நீங்கள் தான் வழங்க வேண்டும். இந்த வீடியோ பதிவை நான் எதற்காக என்னால் உங்களை நேரில் சந்திக்க இயலாத ஒரே காரணத்திற்காக மட்டுமே, எப்படியாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவை நான் பதிவு செய்கிறேன். வேறு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை. தயவுசெய்து ஐயா அவர்கள் எப்படியாவது எனது இந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக விசாரணை ஒன்றினை அமைத்து யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்து விசாரித்து பாருங்கள். தடிக்கரோணம் ஊராட்சி மன்ற தலைவரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவர் கடந்த காலத்தில் எவ்வளவு பேரை அடித்திருக்கிறார், பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக அவரது பெயர் கீரிப்பாறை ரவுடிகள் பட்டியலில் இருந்திருக்கிறதா, எத்தனை வழக்குகள் அவர் மீது உள்ளன, என் மீது எத்தனை வழக்குகள், என் மீது எந்த வழக்கும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபர் எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது என்னால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தயவுசெய்து ஐயா அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசியது தவறா சரியா என்பதை தவிர தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள்.